Dear students, in the video, last video continuation நம்ம பார்க்க இருக்கிறோம் 12th standard chemistry unit 14 biomolecules லெசனில் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து cyclic structure of glucose வரையும் நம்ம பார்த்து முடித்தோம். இடையில் முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் உள்ளது. குளுக்கோஸோடைய ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன்ஸ், ஸோ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இடையில அந்த பாயிண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரியாக்ஷன்ஸ் இதையும் சேர்த்து நம்ம படிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிற விஷயம் எபிமர்ஸ் அண்ட் எபிமரைசேஷன் ஃபாலோடு பை ஃப்ரக்டோஸோட ப்ரிப்பரேஷன், ஸோ அதனை மேனுஃபேக்சர் பல்க் லெவலில் எப்படி பண்ணுறாங்க, ஃபாலோடு பை ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன், குளுக்கோஸுக்கு பார்த்தது மாதிரியே ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் அண்ட் டைசாக்கரைட்ஸ். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். கீப் வாட்சிங். எபிமர்ஸ் அண்டு எபிமரைசேஷன். எபிமர்ஸ்னாக்க அந்த மானோமர்ஸோட பேர். எபிமரைசேஷன்னா அது நடக்கிற அந்த ப்ராசஸுக்கு தான் எபிமரைசேஷன் அப்படின்னு பேர். ஸோ சுகர் யூனிட் டிஃபரிங் இன் கான்ஃபிகரேஷன். மாலிகுலர் ஃபார்முலாலாம் பார்த்தோன்னாக்க எல்லாத்துக்குமே சமமாக தான் இருக்கும். இப்போ குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலாவும் ஃப்ரக்டோஸோட மாலிகுலர் ஃபார்முலாவும் கேலக்டோஸோட மாலிகுலர் ஃபார்முலாவும் மேனோஸோட மாலிகுலர் ஃபார்முலா எல்லாத்துக்குமே C6H12O6 தான். பட் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. 6 கார்பன் ஆட்டம்லேயும் ஒவ்வொரு கார்பன் ஆட்டம்லேயும் ஒரு எண்டில் ஹைட்ரஜனும் அடுத்த ஆப்போசிட் எண்டில் OHும் இருக்கும். நெக்ஸ்ட் கார்பன் பார்த்தீங்கன்னாக்க OHும் Hம் இருக்கும். ஸோ இதனுடைய பொசிஷன், அதாவது ஹைட்ரஜனும் ஹைட்ராக்சில் அயனும் மாற்றி போகிறப்ப ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் சுகராக அதுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், C2 கார்பனில் அசிமெட்ரிக் சென்டர் இருக்குன்னா, டிஃபரிங் இன் அசிமெட்ரிக் சென்டர்னால் அதுதான் நம்ம எபிமர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸாக தான் நம்ம எபிமரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் ரிக்வயர்ஸ் என்சைம் எபிமரேஸ். இந்த எபிமரேஸுங்கிற என்சைம் தான் இந்த சுகர்ஸை டிஃப்ரெண்ட் சுகராக கன்வெர்ட் மாற்றிக்குது. ஸோ கேலக்டோஸ் இஸ் கன்வெர்டட் டு குளுக்கோஸ் பை திஸ் மேனர் இன் அவர் பாடி. இப்படி தான் நம்ம உடம்புல கேலக்டோஸு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதனுடைய பொசிஷன் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது, குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. குளுக்கோஸ்லேயும் மேனோஸ்லேயும் கேலக்டோஸ்லேயும் எது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குன்னா, 4th கார்பன், இந்த கார்பன் 4th கார்பனில் இங்கே ஹைட்ராக்சில் குரூப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப்பு ஃபாலோடு பை ஹைட்ரஜன் வந்திருக்கு 4th கார்பன். அதனால தான் C4 எபிமர்ஸ். இந்த ப்ராசஸை தான் எபிமரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ குளுக்கோஸில் 2nd கார்பனில் பாருங்கள் ஹைட்ரஜன் அண்டு OH ஹைட்ராக்சில் குரூப். அப்போ இது மட்டும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு. மேனோஸில் ஹைட்ரஜன் இருந்த இடத்துல ஹைட்ராக்சில் குரூப்பும் இங்கே ஹைட்ராக்சில் குரூப் இருந்த இடத்துல ஹைட்ரஜன் குரூப்பும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, மாறி இருக்குது, அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்ணியிருக்கு. C2 கார்பன், மற்றது எல்லாமே சமமாக தான் இருக்குது. C2 கார்பன் மட்டும் டிஃபராக இருந்துச்சுன்னா அதை மேனோஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம எபிமரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபாலோடு பை ஃப்ரக்டோஸுங்கிறதும் ஒரு மேனோசாக்கரைடு தான். மாலிகுலர் ஃபார்முலா சேம் அஸ் குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6ங்கிறது தான் ஃப்ரக்டோஸோட மாலிகுலர் ஃபார்முலாவும். திஸ் இஸ் லீவோ ரொட்டேட்ரி அண்ட் ஆல்சோ கீட்டோஹெக்சோஸ். கீட்டோன்னா இதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பு கீட்டோன். குளுக்கோஸுக்கு ஆல்டிஹைடு தான் ஃபங்க்ஷனல் குரூப். இது ஃப்ரக்டோஸுக்கு கீட்டோன் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும். இதுலேயும் 6 கார்பன் இருக்கும், அதனால தான் கீட்டோஹெக்சோஸ்ன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் லீவோ ரொட்டேட்ரி, அதாவது லைட்டை லெஃப்ட் டு ரைட்டு சுற்றும், இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறதுனால இதில் L அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். திஸ் இஸ் லீவோ ரொட்டேட்ரி. இட் இஸ் present abundantly in fruits and hence it is also called fruit sugar. எல்லா வகையான பழங்கள்லேயும் அதிகமாக இருக்கிற அந்த இனிப்பு சுவைக்கு காரணம் ஃப்ரக்டோஸ் தான். அதனால தான் இதை ஃப்ரூட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரிப்ரேஷன் சுக்ரோஸ். குளுக்கோஸ் ப்ரிப்ரேஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ இந்த சேம் ஃபார்முலா. சுக்ரோஸ் டைசாக்கரைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் H2SO4 நமக்கு ஃப்ரக்டோஸு கிடைக்கிது. ஃப்ரம் இனுலின்ங்கிற பாலிசாக்கரைட் C6H12O5N பாலிசாக்கரைடை
ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ரக்டோஸு மேஜர் அளவு நமக்கு கமர்ஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம மேஜராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரக்டோஸை. ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தது மாதிரியே இதுக்கும் சேம் தான். எலிமெண்டல் அனாலிசிஸ் இந்த ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா C6H12O6 அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட்டு ஹைட்ரஜன் அயோடைடு அண்டு ரெட் பாஸ்பரஸ் HI அண்டு ரெட் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப மேஜர் ப்ராடக்டாக N-ஹெக்சேனும் மைனர் ப்ராடக்டாக 2-அயோடோஹெக்சேனும் கிடைக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம்னா குளுக்கோஸை போலவே ஃப்ரக்டோஸ்லேயும் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. 6 கார்பன் ஆட்டமும் ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஸ்ட்ரைட் செயினில் லீனியர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். குளுக்கோஸை போலவே ஃப்ரக்டோஸும் NH2OH ஹைட்ராக்சில் அமீன் கூடயும் ஹைட்ரஜன் சைனைடு கூடயும் ரியாக்ட் பண்ணுறப்ப கார்பனில் இட் ஷோஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பனில் குரூப் இருக்குது அப்படிங்கிறத அகைன் கன்ஃபார்ம் பண்ணுது. குளுக்கோஸோட டெஸ்ட்டு அப்படியே ஃப்ரக்டோஸுக்குமான ரிசல்ட்டையும் கொடுக்குது. பட் அதில் கார்பனில் குரூப்பு ஆல்டிஹைடு, இதில் கார்பனில் குரூப்பு கீட்டோன். அதை தான் இங்கே டிஃபர் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். ஃபோர்த் பாயிண்ட், ஃப்ரக்டோஸ் ரியாக்ட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் as a சால்வெண்ட்டு பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது. பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆகிறப்ப 5 ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. 5 ஹைட்ராக்சில் குரூப்புனாக்க 5 OH குரூப்பு இருக்குது. இந்த ஃப்ரக்டோஸில் 5 OH குரூப்பு இதில் இருக்குது. குளுக்கோஸ்லேயும் 5 OH குரூப்பு தான் இருக்குது. பட் டிஃபர் ஆகிறது எங்கன்னா ஃப்ரக்டோஸ் இஸ் நாட் ஆக்சிடைஸ்டு பை புரோமின் வாட்டர். புரோமின் வாட்டருங்கிறது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். குளுக்கோஸை மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் போட்டப்ப ஆல்டிஹைடு குரூப் இருந்துச்சு, அது ஆசிடாக மாறுனுச்சு. ஃப்ரக்டோஸை புரோமின் வாட்டர் யூஸ் பண்ணுறப்ப ஆக்சிடைசிங் ஆகலை. ஏன் ஆகலைன்னா இதில் ஆல்டிஹைடு குரூப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஆப்சன்ஸ் ஆஃப் அண்ட் ஆல்டிஹைடு குரூப். ஆனால் கார்பனில் குரூப்பு இருக்குது, ஏதோ ஒரு கார்பனில் காம்பவுண்டு இருக்குது, அது ஆல்டிஹைடு இல்லை. வேறு என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். ஸோ பார்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் வித் சோடியம் அமால்கம் அண்டு வாட்டர் ப்ரொடியூஸ் மிக்சர்ஸ் ஆஃப் சார்பிட்டால் அண்டு மேனிட்டால். இது ரெண்டுமே எப்பிமர்ஸ். சார்பிட்டாலும் மேனிட்டாலும் எப்பிமர்ஸ். செகண்ட் கார்பனில் இருக்கிறது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படின்னாக்க நியூ அசிமெட்ரிக் கார்பன் இஸ் ஃபார்ம்டு C2. திஸ் கன்ஃபர்ம்ஸ் தட் கீட்டோ குரூப். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த ஃப்ரக்டோஸ்லேயே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ரக்டோஸை எடுத்துக்கிட்டோம் சார், ஃப்ரக்டோஸை எடுத்துக்கிட்டு சோடியம் அமால்கம் கூட இந்த ப்ரெசன்ஸாக ஹைட்ரஜனில் ரியாக்ஷன் பண்ணுறோம். ரியாக்ஷன் பண்ணுறப்ப சார்பிட்டாலும் மேனிட்டாலும் நமக்கு கிடைக்குது. சார்பிட்டாலும் மேனிட்டாலும் எந்த கார்பனில் மட்டும் வேரி ஆகுது அப்படின்னு கேட்டோம்னாக்க C2 கார்பனில். C2 இதுதான் C2 கார்பன். இது ரெண்டு தான் C2. இது ஒரு C2, இது ஒரு C2. இந்த C2 கார்பன் மட்டும்தான் இந்த சார்பிட்டால்லையும் மேனிட்டால்லையும் வேரி ஆகுது. பாக்கி இருக்கிற எல்லா கார்பனையும் பாருங்கள், இந்த கார்பன் பாருங்கள், இது சேம் தான். இந்த கார்பன் சேம், இந்த கார்பன் சேம். என்ன கார்பன் சேம்? ஹைட்ராக்சில் ஆக்சிஜன், ஹைட்ராக்சில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், OH OH, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், OH OH. பட் இதில் மட்டும்தான் டிஃபர் ஆகிருக்கு. ஹைட்ரஜன் OHன்னு இருக்குது, இங்கே OH ஹைட்ரஜன் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு கேட்டால் கீட்டோன் குரூப்பு இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதில் ஏதோ ஒரு இடத்துல கீட்டோன் குரூப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டெஸ்ட்லேருந்து, சோடியம் அமால்கம் டெஸ்ட்லேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். செவன்த் பாயிண்ட், ஆன் ஆக்சிடேஷன் வித் நைட்ரிக் ஆசிட் இட் கிவ்ஸ் glycolic acid and tartaric acid which contain smaller number of carbon atoms than fructose. ஃப்ரக்டோஸோட கம்மியாக இருக்கிற ஆக்சிடேஷன் ஏஜெண்ட் நைட்ரிக் ஆசிட் பண்ணுறப்ப கிளைக்கோலிக் ஆசிடும் டார்டாரிக் ஆசிடும் கிடைக்குது. இது அந்த குளுக்கோஸில் இருக்கிற கார்பனை விட கம்மியான அளவு கார்பன் கொண்டது. எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இதில் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. HNO3 கூட ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 கார்பன் ஆட்டம் தான் இருக்குது, இதில் 4 கார்பன் ஆட்டம் தான் இருக்குது. கிடைக்கிற ப்ராடக்ட்டு குளுக்கோஸை விட கம்மியாக இருக்கிற கார்பன் கொண்ட ப்ராடக்டான கிளைக்கோலிக் ஆசிட் அண்டு டார்டாரிக் ஆசிட் கிடைக்குது. இதிலேருந்து நம்ம என்ன சார் கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா கீட்டோ குரூப் ப்ரெசண்ட் இன் C2 கார்பன்.
and it also primary alcoholic groups are present in C1 and C6 position. Based on this evidence, அப்போ C1லேயும் C6லேயும் ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்குது, C2ல் கீட்டோன் குரூப் இருக்குது. அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் நம்ம மிங்கிள் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டாவது கார்பன் கீட்டோன் குரூப், ஃபஸ்ட்டு கார்பனும் 6th கார்பனும் பிரைமரி ஆல்கஹால், ரிமைனிங் குரூப்பில் பாக்கி இருக்கிறது இருக்குது. அதில் 3 கார்பன் அசிமெட்ரி கார்பனாக இருக்குது. அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன டெஸ்ட்லேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து தான் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன், இப்படி தான் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸோட அமைப்பு இது இருக்குது. 6 கார்பன் ஆட்டம் லீனியராக இருக்குது, செயின் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக மாறும்பொழுது என்ன நடக்கும், எப்படி அது சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக மாறுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃப்ரக்டோஸ் ஆல்சோ ஃபார்ம்ஸ் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் குளுக்கோஸ் மாதிரியே. அன்லைக் குளுக்கோஸை மாதிரி இது 6 செயினோட இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகாமல் 5 மெம்பர்டு ரிங்காக தான் ஃபார்ம் ஆகும். இது பார்க்குறதுக்கு ஃபியூரான் ஆட்டம் இருக்கும். ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இதுதான் ஃபியூரான். இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கும். இதோட சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எண்ணி பார்த்தோம்னாக்க 1 2 3 4, இது 5. இந்த ஸ்ட்ரக்சரு 5. இதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சரும் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கும் இந்த ஃபியூரானோட ஸ்ட்ரக்சரை ஒத்து இருக்கிறதுனால இதை ஃபியூரனோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபியூரோனோஸ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Fructose component of saccharide in sucrose, it is equally occurs in furanose form. ஓகே, இது எப்படி நடந்துச்சு? One of the OH group attack ketone group. One of the OH group, இந்த 3 கார்பனில் இருக்கிற OH group, maximum possibility இந்த OH attack to this ketone. ரிமைனிங் CH2OH இங்கே இருக்கும். 6th கார்பனில் இருக்கிற CH2OH இந்த பக்கத்தில் இருக்குது. பாக்கி இருக்கிற எல்லா கார்பனும் இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். 5 மெம்பர்டு ரிங்காக நமக்கு கிடைக்குது. இப்படி அட்டாக் பண்ணுறப்ப CH2OHோட பொசிஷன் மாறும். CH2OHோட பொசிஷன் மாறுறப்ப அதை பீட்டானும், சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபானும் நம்ம எடுத்துக்கிறோம். CH2OH ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுனாக்கா அது ஆல்ஃபா டி ஃப்ரக்டோஸ். CH2OH ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த OH குரூப்பு அந்த கீட்டோன் குரூப்போடு அட்டாச் ஆகும்பொழுது ஏற்படுற அந்த மாற்றத்தில் CH2OH ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறப்போ அதை பீட்டா பொசிஷன், பீட்டா டி ஃப்ரக்டோ ஃபியூரோனோஸ் ஃபார்ம், ஆல்ஃபா டி ஃப்ரக்டோ ஃபியூரோனோஸ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைசாக்கரைட்ஸ், இரட்டை சர்க்கரை மூலக்கூறுகள் டைசாக்கரைட்ஸ். ஸோ டைசாக்கரைடில் 2 மோனோசாக்கரைட்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கும். 2 மோனோசாக்கரைட்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கிறத நம்ம டைசாக்கரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து 2 மோனோசாக்கரைட்ஸ் மூலக்கூறுகள் வெளியில் வரும். இந்த ரியாக்ஷன் யூஸ்வலாக கேட்டலைஸ்டு பை டைல்யூட் ஆசிடு இல்லது என்சைம். டைசாக்கரைடோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2O n-1. எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கோ அதுக்கு சேம் நம்பர் ஆஃப் H2O இருந்துச்சுன்னா அதை நம்ம மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு நம்ம இயர்லியராக நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் டைசாக்கரைட்ஸில் n-1 H2O தான் இருக்கும். இதில் 2 மோனோசாக்கரைட்ஸும் லிங்க்டு பை ஆக்சைடு லிங்கேஜ், தட் இஸ் கால்டு கிளைக்கோசிடிக் லிங்கேஜ். இதை தான் நம்ம கிளைக்கோசிடிக் லிங்கேஜ்னு சொல்கிறோம். கிளைக்கோசிடிக் லிங்கேஜ். Anomeric carbon of one monosaccharide react with the hydroxyl group of another monosaccharides. இந்த ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், anomeric carbon of one monosaccharide react with the hydroxyl group of the other monosaccharide. ஒரு monosaccharide யூனிட்டில் இருக்கிற anomeric carbon, first carbon react with
இன்னொரு மானோமர் யூனிட்டில் இருக்கிற OH குரூப்போட ரியாக்ட் பண்ணுறப்ப இதிலிருந்து H2O மாலிகுல்ஸ் மட்டும் வெளியில் போயிடும். அதனால தான் இதனுடைய ஃபார்முலாவில் H2Oவை N-1ன்னு சொல்லியிருக்கோம். N-1ன்னு ஏன் சொன்னோன்னா, இது ஃபார்ம் ஆகும்பொழுது இந்த ரெண்டு மானோமர் இது ஒரு மானோமர் யூனிட்டு, இது ஒரு மானோமர் யூனிட்டு ரெண்டும் ஒன்றா சேரும்பொழுது இதிலேருந்து ஒரு H2O வெளியில் வந்துடும். வாட்டர் மாலிகுல் ஒன்று எலிமினேஷன் ஆகிடும். எலிமினேஷன் ஆகிறப்ப தான் கிளிக்கோசைடிக் பாண்டு நமக்கு கிடைக்குது. ரெண்டு மானோசாக்கரைடு ஒன்றா சேர்ந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது சுக்ரோஸில் பார்த்தோம்னாக்க ஒரு ஆல்ஃபா டி குளுக்கோஸும் ஒரு பீட்டா டி ஃப்ரக்டோஸும் ஒன்றா சேர்ந்துருக்கு. ஸோ ஆல்ஃபா டி குளுக்கோஸோடைய சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் முன்னாடி பார்த்துருக்கோம். பீட்டா டி ஃப்ரக்டோஸோடைய சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஒன்றா பார்த்துருக்கோம். ரெண்டு ஸ்ட்ரக்சரும் இருந்து ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கும் இடையில் ஃபஸ்ட்டு கார்பன் அண்ட் ஆல்சோ ரெண்டாவது மானோசாக்கரைடில் இருக்கிற OH குரூப் ரெண்டும் அட்டாக் ஆகும்போது H2O வெளியில் போகும். H2O வெளியில் போகும்போது ஒரு கிளைக்கோசிடிக் பாண்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி பாண்டு ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு மானோசாக்கரைடு யூனிட்டும் ஒன்றா ஒட்டிடுச்சுனாக்க சுக்ரோஸ் ஃபார்மேஷன் நடந்துடுது. ஓகே, இந்த பேராவை நம்ம படித்து பார்க்குறப்ப இந்த சுக்ரோஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்குறப்ப டேபிள் சுகர் அப்படின்னு நம்ம சுக்ரோஸை பொதுவாக சொல்கிறோம். டேபிள் சுகர்னாக்கா இந்த கரும்புலேருந்து கிடைக்கிற இந்த கரும்பு சர்க்கரை. இது ஜூஸ் ஆஃப் சுகர் கேன், கரும்போடைய ஜூஸிலேருந்து நமக்கு கிடைக்கிது. இல்லைனா சுகர் பீட்ஸு கிடைக்கிது. இன்செக்ட்ஸு, ஹனிபி, தேன் பூச்சியோட வாயில் இந்த என்சைம் இருக்கும், இன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம். இது என்ன பண்ணும்னாக்க சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணி அகைன் குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றிடும். சுக்ரோஸு தேன் பூச்சியோட வாயில் போணுச்சுன்னு வச்சுங்க, அதாவது டேபிள் சுகர், கரும்பு சர்க்கரை தேன் பூச்சியோட வாயில் போச்சுனாக்கா தேன் பூச்சியோடைய அந்த என்சைம் இன்வெர்டேஸ் அகைன் என்ன பண்ணிட்டோம்னாக்கா அதை குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் கன்வெர்ட் பண்ணிடும். ஹனி இன்ஃபேக்ட் இஸ் பிரைமர்லி மிக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸ். தேன் அப்படிங்கிறதே பிரைமரியாக குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் அண்ட் ஆல்சோ சுக்ரோஸும் கலந்த கலவை தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்ரோஸ் இன்வெர்டேஸுங்கிற என்சைமால் குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸாக மாற்றிடுது. ஓகே, சுக்ரோஸ் அதனுடைய ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ப்ளஸ் 66.66 டிகிரி, குளுக்கோஸுக்கு 52.5 டிகிரி டெக்ஸ்ட்ரோரோட்டரி காம்பவுண்ட்ஸ், ஒயில் ஃப்ரக்டோஸ் இஸ் லீவோரோட்டரி ஆன்டி கிளாக் வைஸில் இது சுற்றும் -92.4 டிகிரி. இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப சுக்ரோஸ் ஆப்டிக்கலி ரொட்டேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் மிக்சர் சேஞ்ச் ஃப்ரம் டெக்ஸ்ட்ரோ டு லீவோ. லீவோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் டெக்ஸ்ட்ரோலேருந்து போக லீவோ ரொட்டேட்டரியாக அது மாறிடும். அதனால தான் சுக்ரோஸ் இஸ் ஆல்சோ கால்டு இன்வெர்ட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது லாக்டோஸ். பால்லேருந்து நமக்கு கிடைக்கிற மேமல்ஸ் மில்க் சுகரில் பார்த்தோம்னாக்கா லாக்டோஸில் ஒரு கேலக்டோஸும் குளுக்கோஸும் ஒன்றா சேர்ந்துருக்கும். அதாவது பீட்டா டி கேலக்டோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் ஒரு பீட்டா டி கேலக்டோஸும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க லாக்டோஸ். அதே மாதிரி கிளைக்கோசிடிக் பாண்டு கிரியேட் ஆகும், இதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். பட் மானோமர்னு பார்க்குறப்ப இது ஒரு பீட்டா டி கேலக்டோஸ், இது ஒரு பீட்டா டி குளுக்கோஸ், ரெண்டு யூனிட்டும் 1,4 கிளைக்கோசிடிக் பாண்ட். அப்படின்னா சார், ஒரு மானோமர் யூனிட்டில் ஃபஸ்ட்டு கார்பனும் ரெண்டாவது மானோமர் யூனிட்டில் 4th கார்பன்லேருந்தும் இந்த கிளைக்கோசிடிக் பாண்டு ஃபார்மேஷன் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப தான் நமக்கு லாக்டோஸ் கிடைக்குது. லாக்டோஸ் இஸ் நத்திங் பட் மில்க் ஆஃப் மேமல்ஸ், பாலூட்டிகளின் பாலை தான் நம்ம லாக்டோஸ், அதில் தான் லாக்டோஸ் இருக்குது நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மால்டோஸுங்கிறது தானியங்களில் இருக்கிற தானியங்கள், மால்ட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேம் ஃப்ரம் மால்ட் ஃப்ரம் விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட், மால்ட்டிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுனால இதுக்கு மால்டோஸ் அப்படின்னு பேர். இது காமனாக நம்ம வந்து மால்ட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மால்ட் சுகர். ஸோ பார்லி விதைகள்லேருந்து, ஸ்போர்ட்டிங் பார்லி,
மேஜர் சோர்ஸ் அதுலேருந்து தான் நம்ம பார்லி விதைகள்லேருந்து தான் எடுக்கிறோம். மால்டோஸு டைஜஷன் ஆகிறப்ப எப்படி மாறும்னாக்க ஸ்டார்ஜாக மாறும். டைஜஷன் ஆஃப் ஸ்டார்ஜ் வந்து டைஜஷன் ஆகிறப்ப நமக்கு மால்டோஸ் கிடைக்குது. எந்த என்சைம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுதுனாக்கா ஆல்ஃபா அமைலேஸ் அப்படிங்கிற என்சைம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஸ்டார்ஜ் இருக்குனாக்கா ஆல்ஃபா அமைலேஸ் அப்படிங்கிற என்சைம் அது என்னவா மாற்றிடுதுனாக்கா மால்டோஸாக நமக்கு மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இந்த மால்டோஸில் நம்ம பார்க்குறப்ப ஒரு மானோமர் ஆல்ஃபா டி குளுக்கோஸ், இன்னொரு மானோமர் ஆல்ஃபா டி குளுக்கோஸ், 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் மாலிகுல்ஸ், 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் ஒன்றா சேரும் பொழுது கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஒரு கார்பனில் இருக்கிற OH இன்னொரு கார்பனில் இருக்கிற OH கூட ரியாக்ட் பண்ணுறப்ப வாட்டர் மாலிகுல் மட்டும் வெளியில் போயிடும், பாக்கி கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கிறப்ப நமக்கு மால்டோஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, மால்டோஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 molecules of alpha D glucose linked with alpha 1,4 glycosidic bond. 1,4ங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். ஒரு மானோமரில் ஃபஸ்ட்டு கார்பனும் ரெண்டாவது மானோமரில் ஃபோர்த்து கார்பனும், ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிற OHம் அடுத்த மானோமரில் ஃபோர்த்து கார்பனில் இருக்கிற OHம் ஒன்றா சேரும்பொழுது கிளைகோசிடிக் பாண்டு நடக்கும். வாட்டர் மாலிகுல் அங்கேருந்து எவாப்ரேஷன் ஆகிடும், எலிமினேஷன் ஆகிடும். ஸோ one of the glucose has the carbonyl group intact. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஆக்ட் as ரெடியூசிங் சுகர். இப்போ ரெடியூசிங் சுகர்னால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதில் ஃபங்க்ஷனல் குரூப் இதில் இப்போ பார்த்தோம்னாக்க இந்த கார்பன் இந்த ஓவில் லிங்கில் இருக்குது. இந்த ஆக்சிஜன் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் கிளைகோசிடிக் பாண்டு கூட இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெடியூசிங் சுகர். Since one of the glucose has the carbonyl group intact, so it is act as reducing sugar. Glycosidic bond involve ஆகிற கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப், அதனுடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோனோ இல்லை ஆல்டிஹைடோ அது கூட லிங்கில் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம ரெடியூசிங் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி சுக்ரோஸுக்கும் லாக்டோஸுக்கும் நம்ம சொல்ல முடியும். சுக்ரோஸில் பார்த்தோம்னாக்க அது நான் ரெடியூசிங் சுகர். சுக்ரோஸ் நான் ரெடியூசிங் சுகர். ஏன்னா 1,2 கிளைகோசிடிக் பாண்டு ஃபார்மேஷன் நடக்கிறப்ப போத் த கார்பனைல் கார்பன்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்கிற கார்பனும் அதனோட ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச்மெண்ட்டில் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்ப நமக்கு தெரியும். 2 கார்பனுமே கிளைகோசிடிக் பாண்ட்லையும் இன்வால்வ் ஆகுது. அந்த 2 கார்பனுமே அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கார்பனில் காம்பவுண்ட்ஸ் கூடயும் லிங்கில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நான் ரெடியூசிங் சுகர். லாக்டோஸில் பார்க்குறப்ப ஒரு மானோமர் தான் கிளைகோசிடிக் பாண்ட்லேயும் இருக்கும், அந்த கார்பன் அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பு ஆக்சிஜன் கூடயும் அட்டாச்மெண்ட்டில் இருக்கும். பட்டு அதர் எண்டில் இருக்கிற இன்னொரு மானோமர் அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பு தனியாக இருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப்பில் அட்டாச்மெண்ட்டில் இல்லாத கார்பன் தான் கிளைகோசிடிக் பாண்டு கூட லிங்கில் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால 1,4 அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அது ரெடியூசிங் சுகர். அப்போ லாக்டோஸும் மால்டோஸும் ரெடியூசிங் சுகர், சுக்ரோஸ் இஸ் நான் ரெடியூசிங் சுகர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். டவுட் இருந்துச்சுனாக்க புக்கை ரெஃபரன்ஸ் வச்சுட்டு திருப்பி நீங்கள் பார்க்குறப்ப இந்த வீடியோஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.